எல்லாரும் படிங்க. ஏன்னா உங்களை யாரும் வெளியே போனால் கேட்பாங்க. வேறு சபைக்கு போய் பக்கத்தில் நம்ம சபை இருக்குது, கண்டிப்பாக சபை. ஆனால் வேலை தான் கொடுத்துவாங்க. நிறைய நேரத்தில் போடக்கூடாது. ஓகே, அது விட்டுருவோம். ஆனால் நீங்கள் முக்காடு போடணும். என்ன படிங்க, சத்தமாக படிங்க. ஸ்திரியானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் தன் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறதே லட்சணமா இருக்குமா என்று லட்சணமா இருக்குமோ அதுக்கு அந்த பாயிண்ட் என்ன கேள்விக்குறி. ஏனென்றால் இங்கிலீஷ்ல கேள்விக்குறி போட்டிருப்பா, தமிழ்ல கேள்விக்குறி வராது. இட் இஸ் क्वेश्चन மார்க். இருக்குமோ அதுக்கு ஓகே என்று உங்களுக்குள்ளே நிதானித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே நினைத்துக் கொள்ளுங்கள். கேள்விக்குறி. ஓகே. புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது. அவனுக்கு கொஞ்சம் பெருமாள் புருஷனாக்க யாரு? புருஷன் யாரு? புருஷன் யாரு? ஆம்பளை பிடிக்க கொண்டை போட்டு பூ வைக்காதான் வர இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? தாய் இருக்கா இல்லையா? ரவி கொண்டை போட்டிருக்கானுங்க, சபையில் இருக்கானுங்க. என்ன சொல்றீங்க? பொம்பளை பிள்ளைங்க முக்காடு போடுறத பற்றி தான் பேசுகிறோமே ஒழிய கொண்டை போட்டு பூ வைக்காதான் ஒன்று குறை. இந்த பொம்பளை பிள்ளைங்களோட அவனுக்கு நீட்டாக இருக்க முடியும், நல்லா இருக்கு. பார்த்துருக்கேன். ஓகே, ஐ கேன் சே வாட் பைபிள் சேஸ் இஸ் ஃபாலோ. இந்த மாதிரியான காரியங்களை சத்தியத்தை சொல்லிக் தப்பா? தப்பா? ஆம்பளை மாதிரி இருப்பா, பொம்பளை மாதிரி இருப்பா. ஓகே, படிங்க. ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு இல்ல, ஸ்திரீ தன் மயிரை இந்த வார்த்தை மயிர். ஓகே, மயிரை நீளமாய் வளர்க்கிறது, நீளமாய் வளர்க்கிறதே அவளுக்கு மகிமையாய் இருக்கிறது என்றும், மையமாய் இருக்கிறது என்றும் சுபாவமே போதிக்கவில்லையா? தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்க. எது முக்காடா இருக்கு? இருக்கு மயிறு, அழகு மயிறு இருக்கு. அழகு மயிறு இருக்கு தானே, நம்ம பிள்ளைங்க நடிட்டு போட்டு வச்சிருக்காங்க. ஓகே, குட், பியூட்டிஃபுல். சி த பெஸ்ட். இப்போ சொல்ற மார்க்கெட் இருக்கு இருக்கிற நிலைமை. த குட் பிஸ்னஸ் இந்த மயிரை அலங்கரிக்கிற மயிர் பிசினஸ் தான் வெரி குட் பிசினஸ். வெரி ஃப்ரைட் வித் யூ. வேர்ல்ட் மார்க்கெட்ல எவனாச்சும் மயிருக்கு என்ன செய்யாம இருக்கான பாரு. இந்த மயிர் சிங்காரிக்கிறது தான் குட் பிசினஸ், குட் இன்வெஸ்ட்மெண்ட். இதான் பார்க்குறான். சொன்னாங்க சிங்கப்பூர் செலவு. இப்போ என்ன செய்யறாங்க? ஆம்பளை பண்ணுங்க ஒரு மாதிரி வெட்டலாம், வெட்டி ஒரு மாதிரி காட்டாடுறாங்க. நான் காட்டாடிக்கு ஆசை நம்ம இருந்தால் ஒரு அஞ்சிருப்பு போல இருக்கு. ஆனால் மயில் இருக்கு. ஓகே, படிங்க. ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாய் இருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவன். ஓகே, அழகா முடிச்சுட்டாரு. இது குறித்து இது முக்கால் போடலாமா, முக்கால் போட வேண்டாமா, நீட்டி ஒளி வழக்கட்டா, கட்ட முடி இருக்கட்டா என்று இது குறித்து நீங்கள் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறது வழக்கம் இல்லை. டோன்ட் கோ அகைன். பிடிச்ச சப்ஜெக்ட், சின்ன சப்ஜெக்ட். நீங்க நிதானிச்சுக்க. வேட்டை படிக்கிறது தானே, வேட்டை சொல்லுது தானே. அதுக்கு மீறி நான் இருப்பேன். நீ யாரு? என் மயிறு, உன் மயிரோ போட மயிறு. அவன் என்ன செய்யுது? விட்டுற வேண்டியதுதான். நீங்க வாக்குவாதம் பண்றதுக்கு எங்களுக்கு நேரம் இருக்கும். இப்போதான் நம்ம பிரசங்கத்துக்கு வரோமா? எப்பதான் பிரசங்கத்துக்கு? ஓகே, இந்த பிரசங்கம் வந்து எடுத்துக்கீங்க. போன வாரம் கொஞ்சம் டாக்ஸ் பண்ண முடிஞ்சிருமோ? படிக்குமா? தமிழ்லையா? ஓகே.
can read. டக்குன்னு படித்தா டக்குன்னு போயிடும். எக்ஸோடஸ் யாத்ராகமம். கழுவுகிறதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும் பாதத்தின் அண்டர்ஸ்டாண்டர்ட் ஆசாரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்திற்கும் நடுவே வைத்து தண்ணீர் வாய்க்க வேண்டும். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஓகே, இப்ப நம்ம பார்த்தோம் இந்த அட்டோனமன் அவுட்டர் அட்டோனமன் போன வாரம் படிச்சு கொடுக்குறேன். பலி கொடுக்குற ஃப்ரீடம் ஒன்று இருக்கு அவங்களுக்கு. அங்கே என்ன செய்வோம்னாக்கா வருவாங்க, ஒரே வாசல் தான் இருக்கும் அவங்க டேண்டில், கூட்டார வாசல் ஜபம் இருக்குது. அந்த ஒரு வாசல் வழியாக தான் வரணும். இது அப்போ மீனிங்க ஏற்று சொல்கிறாரு, நான் தான் உங்களுக்கு வாசல், இனியன்றி வேறு வாசல் இல்லை. ஒன்லி ஒன் கேட், ஐ அம் த கேட். ஓகே, பேஸ்ட் ஆன் தட் அந்த கேட்டு வழியாக தான் நீங்கள் வந்துட்டு பிறகு முதல்ல என்ன செய்யணும்னாக்கா, இங்கே என்ன செய்யணாக்கா ஓகே ஒரு சொந்தம், இங்கே என்ன செய்யணாக்கா பலியை கொடுக்கணும். அந்த பலி கொண்டு வரும் பொழுது அவங்க என்ன செய்யணும், அந்த ஆட்டை அவங்க எந்த வேண்டி கொண்டாங்களோ அதை கொண்டு வந்து அந்த ஆட்டின் மேலே அவங்க கரங்களை வச்சு அவங்க ஆசாரியர் ப்ரே பண்ணுவாங்க. சொல்லிக் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, சொல்லிக் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, சொல்லிக் கொடுத்து இதே கான்செப்ட் தான் யோவான் ஞானஸ்நானகன் 7:19 சொல்றாரு, இதோ தேவாட்டுக்குட்டி, இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்கின்ற தேவாட்டுக்குட்டி வருகிறார். ஞானஸ்நானம் போது வர்றாரு சொல்றாரு. ஸோ இந்த ஆட்டுக்குட்டி மேலதான் கரங்களை பண்ணணும். நான் ஒரு பாதி இந்த ஆட்டுக்குட்டி கொண்டு வருவேன். இந்த ஆட்டுக்குட்டி மேல கரங்களை வைத்து நான் தவிக்கும் பொழுது ஆசாரியன் வருவான், பூசாரி. அப்பதான் கூட விளங்கணும் உங்களுக்கு. இந்த பூசாரி வருவார். இந்த பூசாரி சில பேருக்கு சிந்தை தெரியும். ஒரு கெட்டா பலி கொடுக்க போறான்னாக்கா அது மேலே மஞ்சள் தீவி கை பாருங்க. நம்ம என்ன மாதிரி மனுஷா வச்சிருக்கோம், அந்த ஆட்டுக்கு மேலே மஞ்சள் தண்ணி தெளிப்பானுங்க. ஆனால் ஒரு ஆடு மேலே மஞ்சள் தண்ணி தெளிச்சாக்கா முருகத்துக்கு மஞ்சள் தண்ணி என்ன செய்யணும், ஆடு முருகு தெளிங்க. ஓகே, அப்போ ஆடு சரி சொல்லிடுச்சு வெட்டலாம். ரெண்டு நாள் அப்படிதான் செய்வோம். அது என்ன தண்ணிக்கு வெடிக்கிறோம், தண்ணி சொல்லிட்டான். அதே போல ஆண்டவர் வரும் பொழுது ஆண்டவர் வெட்டுக்கிறாங்க, என்ன வெட்டு. ஸோ வெட்டுறாங்க. இது வெட்டின பிறகு நான் இருக்கிறேன், நான் பாதி பலி கொடுத்துட்டேன். இந்த பலியை தகன பலியாக செலுத்துவது ஆசாரியனுடைய வேலையா வேலை இல்லை. இதோட வேலை முடிஞ்சிச்சு, பலி கொடுத்துட்டேன் முடிஞ்சிச்சு. அப்ப இந்த கடையில இந்த ஆடை அங்க வெட்டி இந்த ரத்தத்தை தெளிக்கணும். யாரு? அந்த பூசாரி. அப்ப இந்த பூசாரி தெளிச்சிட்ட பிறகு அப்ப கையில எப்படி இருக்கும், ஒரே ரத்தமா இருக்கும். அப்ப அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு தொந்தப்பை காமிச்சேன். அந்த வெங்கல தொட்டி, வெங்கல கழுவுவதற்காக இங்க தொட்டி வைக்கப்படுங்க. 3வது இடத்துல. ஓகே, that means the cleansing, hygienic, okay, entering the holy place. So இந்த பூசாரி கூட நீங்க போக முடியாது, கையெல்லாம் கழுவாம போக முடியாது. இது கிளைன்ஸ் இவர் சுத்திகரிக்க வேண்டும், கழுவ வேண்டும். தேவனுடைய ஆராதனைக்கு வருவதற்காக பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக நுழையும் போது உன்னுடைய கரங்களில, சிந்தையில, உள்ளத்துல பாவ கரைகள் இருக்கா?
யூ நீட் டு பி கிளென்ஸ், ஐ நீட் டு பி கிளென்ஸ். அதுக்கு தான் இந்த முழங்கால போட்டு உங்களை தம்பிக்கு சொல்கிறோம், ஐ வாண்ட் டு பி கிளென்ஸ். என்ன அந்த பாவம் அடிச்சிடும். He is a holy God. பரிசுத்தர் 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 என்று வேதம் தினமும் பகலமாக பரலோகத்தில் தூதர்கள் பாடிக்கொண்டிருக்கிறாங்க. இது holy God. அவருடைய பழிப்பிடத்தை, அவருடைய உடன்படிக்கை பட்டி, பழிப்பிடம் வேற, உடன்படிக்கை பெட்டி வேற. இந்த உடன்படிக்கை பெட்டியை தொட்டான் சட்டம். No, he is not entitled to touch or carry that. நான் பரவாயில்ல சொன்னேன். அதுக்கு ஆண்கள் பிரித்து ஆண்டர் வச்சிருக்கிறாரு. ஆண்டர் பிரித்து வச்சிருக்கிறாரு. சில பேரை பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆராதனை நடத்துகிற குழுவை விட மாட்டாங்க, கொடுக்கவும் மாட்டாங்க. இது தெரிஞ்ச சபை இருக்கு. எப்போ நான் பார்க்குறோம் அப்போ இருந்து அவங்க தான் அந்த பாட்டு நடத்துவாங்க, அவங்க தான் மியூசிக் போடுவாங்க, அவங்க தான் நடத்துவாங்க. ரைட் அண்ணா, ரைட் அண்ணா. ஆனால் நம்ம சபை என்ன சொன்னால் அவங்க அந்த வரவங்களுக்கு டிசையர் நம்மளை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தென் பிரேக். ஆனால் அதனால் விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு தாறுமாறாக வந்து இங்கே கூறக்கூடாது. சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம சுத்திகரித்துக் கொண்டு தேவனுடைய ஊழியத்துக்குள்ள வரோம். அந்த ஆசையோட கிடைக்கணும்னாக்கா நான் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். நீங்க சுத்திகரித்துக் கொள்கிறீங்களோ இல்லையோ, நீ சரியான முறையில் இங்க வராமல் இருந்தாக்கா சபையும் பாதிக்கப்படும். பீப்புள் ஆராதிக்க வராங்க, ஆராதிக்குள்ள நம்பி வராங்க. லோகேட்டியா சர்ச், லோகேட்டியா ஆராதனை குழு ரசிக்கிறவங்க, பாட்டு படிக்கிறவங்க எல்லாரும் நோட் பண்ணுங்க. உங்களை நம்பி நாங்கள் வரோம். நீங்கள் இங்கே பரிசுத்தம் இல்லாமல் நீங்கள் பாட்டு தான் பேச்சு போகிறதுக்காக இங்கே வரல, நானும் வரல. we want to worship God. அந்த பிரசன்னம் இறங்கணும். கத்தி படிக்கிறதுனாலையோ பெரிய மியூசிக்கு டட்டர் அடிக்கிறதுனாலையோ பிரசன்னம் இறங்காது. நீ முதல் பிரசனத்துக்குள்ள உட்காரணும். நான் என்னோட தேவனுடைய பிரசனத்துக்குள்ள உட்காரணும்னா ஐ நோ நீங்கள் வேலை செய்வீங்க, கடப்பாக இருக்கும். ப்ரே பண்ணணும்னு பைபிள் எடுப்பீங்க, இப்படியே தூக்கம் ரைட்டுனோம். ஏர்போர்ட் பார்க்கறது கொஞ்சம் நிப்பாட்டி இருக்கேன், தயவு செய்து நான் பேசுகிறேன். ஓகே, ஏர்போர்ட் போய் பார்ப்போம். ஓரைட், ஏர்போர்ட் என்ன பார்க்குறீங்க? வேதத்தில் படிப்போம். ஓகே, ப்ளீஸ் கோஆப்ரேட் வித் தி சர்ச். ஓகே, ஓகே, குட். ஆல்ரைட். ஏன்னு சொல்ல வரேன்னாக்கா, நான் பரிசுத்த நாம இருந்து இங்கே வந்தேனாக்கா தேவனின் அடிக்கிறது மட்டும் இல்லை, சபை அடிப்பார். சபை மோசைக்கு எகிப்து முறுமுறுத்தானுங்க. என்னாச்சு? அந்த குழந்தை ஆண்டவர் நாசமாக்கிட்டார், முழுகிட்டார். ஓகே, அதனால் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கிளென்சிங் பிஃபோர் தி ஹோலி ஸ்பிரிட். நம்ம போக முடியாது. ஓகே, ஆனால் இப்போ நம்ம போகிறோம் ஏனென்றால் தேவனுடைய கிருபை. Old Testament believers are not to go until the altar. Only priest allowed to go further after cleansing himself. இங்கே நல்லா கிளென்சிங் பண்ணிட்டு பிறகு தான் அங்கே போக முடியும். யாரு? பூசாரி. Okay, then when he can go do the things, the same thing attended from the pulpit. அதனால தான் இங்கே எல்லாருமே ஆட வேண்டாம், பாட வேண்டாம், பேச வேண்டாம். Because we know who is the guy, we don't know who is this guy. யார் நாளைக்கு எப்படிப்பட்டவரே உங்களுக்கு தெரியாது. So the pastor
ஓகே, இந்த பாட்டு ஓகே, இவர் பேசலாம் வாங்க. Then I will become. Alright, so இது நம்ம சரியாக பேசணும், சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். கிளைன்சிங் அவனோட வாழ்க்கை சரியா இருக்கா இப்போ ஒருவருக்கு இந்த கிளைன்சிங் சுத்திகரிப்பு நீங்க சுத்திகரிச்சு அந்த வார்த்தை மட்டும் இல்லை, all who are chosen generation royal priesthood and holy nation, peculiar people. You are peculiar. இந்த வாசத்தை படிங்க. 1 பேதுரு அங்கே வசம் போட்டால் அந்த வசம் நீங்கள் எடுத்து வச்சுட்டீங்கன்னாக்கா பெட்டர், டக்குன்னு வாசிக்கலாம். ஆம்பளை பிள்ளைங்களும் வாசிக்கலாம். இங்கிலீஷ் வைங்க. நீங்களோ உங்க அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. யார் புண்ணியங்களை? நான் புண்ணியம் சட்டத்தில் கேட்டான்னு சொல்லுவாங்க, எப்பப்பா நல்லா இருக்கிறியா, ஏதோ உன் புண்ணியத்தில் நல்லா இருக்கு. நான் சொல்றேன், புண்ணியம் செய்யறது அக்கறம் தான் செய்வேன். யாரோட புண்ணியத்தை அறிவிக்கணும்? வரவழைத்தவருடைய. யாருடைய வரவழைத்தவர்களை? இயேசுடைய ஆண்டோட புண்ணியத்தில் நல்லா இருக்கிறது. ஆண்டோட புண்ணியத்தில் எந்த ஆண்டோடும் சொல்றது தெரியாது. ஆண்டோட புண்ணியத்தை நல்லா இருக்கு. ஓகே, அறிவிக்கும்படிக்கு, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு சந்ததியை நீங்க ராஜரீக கூட்டமும் ஆசாரியர்கள் கூட்டமாய் பரிசுத்த ஜாதியே ஜாதி பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்தமான மக்கள் இருக்கிற ஓட்டு போடுவீங்களா? இது நல்லா கவனிக்கணும். அவருடைய புண்ணியங்களை சொல்லும்படி உங்களை சொந்த ஜாதியாக பரிசுத்த கூட்டமாக ஆசாரியர் கூட்டமாக ராஜரீக கூட்டமாக சொல்றீங்க. அந்த புண்ணியத்தை புண்ணியம் என்ன, நற்செய்தினா என்ன எத்தனை பேருக்கு தெரியும் சொல்றீங்களா? நீ ஏன்டா கிறிஸ்துவனானே? அவர் சத்தம் போட்டாலும் பரவாயில்ல. கேட்கிறானா இல்லையா? கேட்கிறானா இல்லையா? என்ன சொல்லுவீங்க? ஏன் கிறிஸ்துவனானே? புண்ணியங்களை சொல்லுவதற்காக இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்து உயிரோடு இருக்கிறார். அவர்கள் வாழ்க்கை மாற்றிருக்கிறார். என்னோட அழுக்கெல்லாம் கழுவுறு, உன்னோட அழுக்கான காரியத்தெல்லாம் கழுவுறு, என்னோட அழுக்கான காரியத்தெல்லாம் கழுவுற. நாயோட நாயா தெருவில் படுத்திருந்த என்ன கழுவுற. இன்னைக்கு பாட்டை சட்டை போக்கு போக்கு. எனக்கு வந்து கிறிஸ்துமஸ் கணக்கை பார்த்து போக்கு குட். ஆனால் இது கழுவு நான் இதை புளித்து வந்து சொல்றதில்லை. சொல்லலாமா சொல்லக்கூடாது? நன்றி கெட்டத்தனமாக வராது. ஏன் சமேசுவான் அவன் கேள்வி கேட்பான், கேட்கிறான், கேட்கணும். கேள்வினா நம்மளுக்கு என்ன வரும்? பதில் வரும். கேள்வி கேட்காட்டி மங்கு மாதிரி இருக்கும். என்னமா இருக்கும்? என்னமா இருக்கும்? எட்டு மங்கு திங்கிறதுக்கு சாப்பாடு போட்டா மங்கு. இந்த மங்கு இன்னொன்னுக்கு இருக்கு தெரியும். சொல்லட்டா? சொல்லியிருக்கா? நாய்க்கு சோறு வச்சு ஒரு மங்கு இருக்கு. இருக்கா இல்லையா? உங்களோட நாய் இருக்கு. என்ன பாசத்தோடு கீழ்த்தரமாக பேசுறாரு, இப்படியே மட்டமாக பேசுறாரு. இல்லை, இதை நான் பேசிக்கிறேன். நான் சில சமயத்தில் நன்றி இல்லாமல் நடந்தது, நன்றி இல்லாமல் நடந்தது. ஸோ ஏன்னா அன்பானவர்களே, நீங்கள் யாரும் சாதாரண ஆள் இல்லை, சாதாரண ஜாதி இல்லை, ராஜரீக கூட்டம், ஆசாரியர் கூட்டம், தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய புண்ணியங்கள் சொல்லுவதற்காக. நான் என்ன சொல்றோம்? நம்ம என்ன சொல்றோம்?
நான் BMW வாங்கியிருக்கேன் தெரியுமா? போச்சு. என் வீட்டு முன்னுக்கு இருக்கு பாத்தியா? என் வீடை பாத்தியா? என் அழக பாத்தியா? என் உடைய பாத்தியா? புனித்த சொல்லிடுறியாடா? சொல்லிடு. இதை ஆண்டவர்கள் இன்னையும் உங்களை கூப்பிட்டுருக்கிறாரு. ஆக்கப்பட்ட பரவாயில்ல. We need to talk to this, my dear brother and sister. நீ கழுவப்பட்டியா? ஓகே, I can't do that. ஓகே, தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கு படிங்க. போட்டுக்கிறாங்க ரெவலேஷன் 1:14. எடுத்துக்க படிங்க. ரெவலேஷன் வெளிப்பட்ட விசேஷம் கரெக்டாக படிச்சா போயிடலாம். சண்டே ஸ்கூல்லாம் வந்துருக்கு. சீக்கிரம் ரெவலேஷன் வெளிப்பட்ட படிச்சு தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்கள் அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் புறப்பட்டது. முகம் சூரியன் போல் இருந்தது. அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருப்புள்ள படித்திருக்கிறோம். அதை நம்ம ஆபரேஷன் பண்ணணும். அதுக்கு அந்த கத்தி ஒரு வலுமா இருக்கு. வெரி சிம்பிள் தான். நீங்க பேசுறீங்க, அது சொல்றது பேசணும். நம்ம எதிரியா இருக்கணும். பாஸ்டர் மன்னிச்சிரும் பாஸ்டர். ஆனா அவன் சொன்னா பாருங்க அந்த வார்த்தை இருக்கா இல்லையா? அந்த வார்த்தை சொன்னா பாஸ்டர் இன்னும் ரத்தம் சிந்துது பாஸ்டர். அப்ப அந்த வார்த்தை கொடுக்க வெட்டுன்றவங்கள கத்தி எடுத்து வெட்டினா இல்லை அந்த வார்த்தை. நான் ஆண்டோடைய வார்த்தையை பேசும் பொழுது கருப்புள்ள பட்டயமாக வெட்டணும். வெட்டம் வந்து நல்ல பிரசங்க ஏனென்றால் அந்த கேன்சர் பேரை வெட்டி எடுத்தாதான் அந்த கேன்சர் பேரை நல்லாகும். கேன்சர் பேரை அது அடைகிட்டே போகும். They need to do certain surgery. This is the spiritual operation. So, இங்க என்ன சொல்றாரு? அதனால நீங்க அன்னாரம் ஓகே புட் திஸ் ஃபர்ஸ்ட். ஒரு 3 காரியங்கள். புட் காட் ஃபர்ஸ்ட். அன்னாரம் தேவனை முதல்ல நிற்கிறான். நான் ராஜரீக கூட்டமே, ஆசாரியர் கூட்டமே செய்யறனா உங்களை நீங்களே கேட்டுங்க. என்ன நான் கேட்டுக்கிறேன் வைக்கிறேன்னா ஆசாரியர்கள் பூசாரி பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பூசாரி பார்த்துருக்கீங்க? பார்த்தது இல்லை. பார்த்துருக்கீங்க? ஓகே, அக்கா இருக்கிறாங்க. ஓகே, பார்த்து எப்படி இருப்பார் பூசாரி? பட்டை அடிச்சுட்டு சட்டை போட மாட்டாரு. இப்போ மாடல் பூசாரியெல்லாம் இப்போ நல்லா சேர் நான் போட்டுக்கிறாங்க. இப்போ வந்து போட்டல் போட்டுருக்கு. ஓகே, பட்டை கழுத்தில் ஒரு கொட்டை. ஓகே, இடுபல் இருபத்தேமா காலையில் 4 மணிக்கெல்லாம் ஏஞ்சி அவங்க குளிச்சுட்டு அவங்களுடைய பக்தி அனுப்பு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு பூசாரி போது சொல்றான், உங்களுக்கு என்ன கஷ்டம் தெரியும்? உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. எனக்கு ஆஸ்மா இருக்கு. எனக்கு என்ன சொல்லுவாங்க, அது இந்த சைனஸ் இருக்கு, குளிக்க முடியாது சொல்ல முடியுமா? குளிச்சுட்டு நான் தரங்கிட்ட வரணும். உங்களுக்கு குளிச்சுட்டே அப்படியா பாடுபட்டு வர சொல்றியா? தேர்வு சமூகத்தில் உட்காந்து ஃபர்ஸ்ட் are you searching God? உங்கள்கிட்ட சொன்னேன் பாஸ்டர், பட்ட தூக்கம் வந்துட்டு பாஸ்டர், முடியல பாஸ்டர். இப்பயும் சொல்றேன், காலை ஏஞ்சி படுக்க பக்கத்தில் இருக்கேன். ஹேண்ட் போன் எதிர்ப்பு ஹேண்ட் போனு தூரத்தில் வச்சிருக்கீங்க.
கொடூரமா இருக்கு. ஏன் சொன்ன போன தொடங்கல இல்லையா? இல்ல சொல்ல மாட்டேன், தொட்டாலும் சொல்ல மாட்டேங்க. என்ன சொல்லுவேன், நான் சொல்லுவேன். காரு பெற்ற உடனே ஏன் போன சொல்லுவேன், தொட்டுட்டு முதலாவது என்ன செய்ய விடாச்சா ஆண்டோடைய பாட்டு போட்டுக்கு. தொட்ட உடனே நானு ஆண்டோட பாட்டை போட்டுக்கு. ஓகே, my life has two idols, no idols, do my priesthood duties daily. விக்கிரங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை. என்னோட ஆசாரியருடைய தொழில் சரியாக செய்யறேனா, ப்ரே பண்றேனா, கேட்டுங்க. Fear God, obey God, obey the word of God, not pastor. இப்போ உங்கள்கிட்ட பேசுறது வேதத்துக்கு விரோதமாக இருந்தால் தயவு செய்து வந்து கேளுங்க, என்னோட பேசுங்க. பார்த்தா நீங்கள் இந்த வார்த்தை சொல்றது சரியாக வருது, அநாகரிகமாக இருக்கிறது என்னோட பேசுறது. ஓகே, நான் திருத்திக்கிறேன். ஓகே, நீங்கள் பேசாமல் இருந்தால் நீங்கள் குற்றவாளி, ஏன்னா நீங்கள் நான் திருத்தலை. அதே போல தான் பிள்ளைங்களும் ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறானாக்கா உடனே இது பேசாத பெரியவங்களுக்கு மறுப்பு கொடுக்கும் சொல்கிறேன்ல. ஓகே, சபத் டே, ஓய்வு நாள். எப்போ ஓய்வு நாள்? இன்னைக்கு ஓய்வு நாள், நம்மளுக்கு இன்னைக்கு ஓய்வு நாள், ரைட்? சரி, இந்த சபத் டே, do I set day weekly for my soul rest? இன்னைக்கு ரெஸ்ட் நினைக்கிறோம், குட் ஒத்துருக்கிறோம். அடுத்தது, do I set a day weekly to love my family? இன்னைக்கு என்னுடைய குடும்பத்தோடு இந்த நான் செலவு பண்றேன். No friends, no friends. குடும்பத்தோடு எங்க போனாலும் குடும்பத்தோடு போங்க. ஓகே, this is the friends with the family and friends with God love. இருக்கா இருக்கா? அடுத்தது, honor my parents. நல்ல வேலை, இங்க 2 பேரும் அனுப்பி கொண்டுருவாங்க. 3 பேர் இருக்காங்க, 3 பேர் இல்லை. நீங்க 2 அம்மா ஒரே ஒரு அப்பா இல்லை. ஆனா உங்களுக்கு அற்புதமாக இன்றைக்கு நீங்க வருஷமா இருக்கு. என் தாய், என் தகப்பன் இல்லையே கூட. எங்க அம்மா பார்த்துருக்கீங்க, அக்கா பார்த்துருக்கீங்க, எங்க அம்மா பார்த்துருக்கீங்க. ஓகே, அப்பா நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகே, இப்ப அம்மா அப்பா கூட இருக்கிறாங்க. எத்தனை பேர் அவங்கள கட்டி பிடிச்சி எட்டி உதைக்காட்டும் பரவாயில்ல, கட்டி பிடிச்ச முத்த கொடுத்து அம்மா சொல்லியிருக்கிறோமா? கட்டி பிடிச்ச அவங்கள மற்றவங்க முன்னுக்கு கட்டி பிடிச்ச ஒரு முத்த கொடுத்து அம்மா சொல்லியிருக்கிறோமா? சொல்லியிருக்கிறோமா? எவ்வளோ கட்டி பிடிக்கிறாடா பணம் கட்டவங்க, அவ வேண்டாம் வேண்டான்றான். அச்சி 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 என்றான். போய் 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 உன் தாய், உன் தகப்பன், இது எங்க அம்மா எங்க அப்பா கட்டி பிடிச்சிருக்கிறியா? அவ வேண்டாம் துப்புறா, தாய் துப்புறா. அவள் போய் கட்டி பிடிச்சான். கட்டிப்பிடி கட்டிப்பிடி கட்டிப்பிடி. ஆனா இந்த மாதிரி பெற்றதுலாம் இருக்கு. ஏன் வந்து பார்ப்பானா, ஒரு ஃபோன் பண்ணுவானா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இஸ் ஃபோன் பிசினஸ்மேன் டாப்ல. அவங்க அப்பா பேர் வந்து குஞ்சிராமன். அம்மா பேர் என்னது? குஞ்சி ராமன். அடுத்து சொல்லுவார் 2 நாள் தெரியல, நான் சொல்றேன். He don't be shy. He don't be shy. He's a Christian brother. நம்ம சேர்ச்சுக்கு வந்திருக்கிறாரு. எப்படி நான் தான் ரவீந்தர், எங்க அப்பா பேரு குஞ்சிராமன். யூனிவர்சிட்டி, ஓவர்சீஸ், அமெரிக்கா, ஜப்பான், மிசிபிசி கம்பெனி ட்ரெயினர். மை ஃபாதர்ஸ் நேம் குஞ்சிராமன். எத்தனை பேருக்கு அப்பா பேர் சொல்றது தைக்கிறது, எத்தனை பேருக்கு அம்மா அப்பா பேர் சொல்றது தைக்கிறது வெக்கமா இல்லை? அதுக்கு தான் நன்றி கட்டணாவா? Did I hold my parents, hug my parents?
இல்லைன்னு வருத்தம் இருக்கும்போது இந்த சனையை இப்போ தொலைங்க அப்படி இருக்கக்கூடாது. ஓகே, டு ஐ கேர் ஆஃப் தியர் டெய்லி லைஃப்? அவங்களுடைய அன்றாட காரியங்களை சந்திக்கிறோமா? நல்லா கேட்டுங்க. சிங்கப்பூர் வேலை செய்யும்போது ஐ கோ விசிட் ஐ கிவ் மணி. அந்த 50 வெள்ளியோ அந்த 100 வெள்ளியோ அவங்க கையில் நீ வைக்கும் பொழுது அந்த தாயுடைய மகிழ்ச்சி, அந்த தாயுடைய சந்தோஷம் சொந்த செலவுக்கு அவங்க சொல்லுவாங்க வேண்டாடா என்கிட்ட இருக்குடா பார்த்துக்கடா உனக்கு பிடிக்கும். அப்பக்கும் அந்த கிழவியோட புத்தி, அந்த கிழவியோட மனசு நீ பார்த்துக்கடா உனக்கு பிள்ளை நிறைய இருக்குடா உனக்கு செலவு இல்லைம்மா நீ வச்சுக்கோமா. அது சொன்ன உடனே இவனுக்கு ஆமா புரிஞ்சுருக்கு பாட்டு நன்றி கட்டுதான் நடக்காது. ஒரு கொசு கிடைக்கிறாங்க, ஒரு காய்ச்சல் இருக்காங்க, தூக்கி போய் ஆஸ்பத்திரியில் எமர்ஜென்சியில் கொண்டு விட்டுருவான். இதை கிளவினா வெளியில் உட்காந்துருப்பானுங்க தண்ணிக்கு நீ குடிக்காம பிள்ளைங்க நான் போகுது. இப்போ என்ன இருக்காங்களே, இப்போ ஆர்டர் தெரிஞ்சு கொண்டு இருக்கு டூ யோர் டியூட்டிஸ். ஓகே, காட் யுவர் ஹார்ட், டு நாட் லெட் தி ஸ்பிரிட் ஆஃப் மர்டர் டு என்டர். ஓகே, படிச்சீங்க. உங்களுடைய இதயத்தில் மற்றவங்களை பழி வாங்கணும், மற்றவங்களை கொல்லணும், இவன் என்ன பேசிட்டா இதை மன்னிக்க முடியல இருக்கா? கிளென்சிங் பண்றோம். என்ன பண்ணி பேசுறோம்? சுத்திகரிப்பு. நீ தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள பார்த்த உடனே உனக்கு சுத்திகரிப்பு இருக்குது. அதான் ஊழி சேர மட்டும் இல்லை, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இருக்க வேண்டும். ஓகே, டிவைட் ஓகே ஃபாதர்ஸ் மிஸ்டேக்ஸ் மற்றவங்களை மன்னிக்க நான் தயாராக இருக்கிறேன்னா? ஓகே, டு ஐ ஈட் அண்ட் ட்ரிங்க் எக்ஸஸ்? ஒன்னொன்று எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இங்கே அவங்க பயன்படுத்தணும், நம்ம அதான் பிரச்சனை. அங்கே டீ வரும் விட்டமின். ஓகே, உண்மை சுத்திகரிப்பு கண்டத்தனமா கண்டதெல்லாம் சாப்பிடுறது. இது நான் கூத்துடியா God gives you a good health, good body. Is a temple of God. தேவனுடைய ஆலயம். குப்பை தொட்டி இல்லை சொல்லிங்க நீங்களே, இது தேவனுடைய ஆலயம், குப்பை தொட்டி இல்லை. கண்டது கடை இதெல்லாம் சாப்பிடுறது குப்பை தொட்டி இல்லை. உலகத்தில் இந்த ஃபுட் அனாலிசிஸ் சொல்றாங்க, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடாதீங்க, பர்கர்ஸ்லாம் சாப்பிடாதீங்க, நாகட் சாப்பிடாதீங்க. The fast food, processed food is bringing cancer. நீங்களே காசு கொடுத்து கேன்சரை வியாதியாக வாங்கிக்கிறோம். ஓகே, எப்போ நாளைக்கு வாங்கினீங்கன்னா ஓகே, அதை விட்டுடும். ஓகே, அப்போ ப்ராடக்ட் இது need to attach certain things never. Okay, do I pay attention to my personal needs as well as my spouse? என்னுடைய தேவைகளை சந்திக்கிறது போல என் பொண்டாட்டி தேவைகளை சந்திக்கிறனா? இது கேட்டுக்கணும், நம்ம கேட்டுக்கணும். ஆனால் இப்போ என்னன்னாக்கா, நீங்க சம்பாதிக்கிறீங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்களோட தேவைகளை அவங்க சந்திச்சுக்கிறாங்க. பட்டம் எஸ், அந்த நான் ஒரு புருஷன், அவங்களை சாப்பிடும் பொழுது நான் உங்களுக்கு பில் கொடுக்கறது தான் எனக்கு நான் மதுப்பா நினைக்கிறாளா? நீங்க இதை நினைக்கலாம், இது ஒரு பழைய ஏற்பாடு, இது இப்படிதான் பழைய புக்கு, இது இப்படிதான் பேசும். ஆனால் நான் அந்த பொண்டாட்டி என் புருஷன் இன்னைக்கு தாண்டா பண்ணிருக்காரு, இன்னைக்கு சாப்பிட்றோம். நான் என் புருஷன் காசை சாப்பிட்றேன். செத்திக்கினா இந்த கேள்வி சொல்லுவோட, நான் என் புருஷன் காசை சாப்பிட்றேன்டா. நீ என்னடா சொல்றது? ஒவ்வொரு ஆண் மகனும் நல்லா தெரிஞ்சுங்க, உன்னுடைய காரியங்களை சந்திக்கிறது போல உன்னுடைய மனைவியுடைய காரியத்தையும் சந்திக்க வேண்டும். ரெண்டாவது, accept my
powerful strength and weakness. என்னுடைய மனைவியுடைய பலமும் பலவீனத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்பவுமே பலமாக தான் இருப்பாங்க, பலவீனமாக இருப்பாங்க. கடுப்பு வந்து ஆடிடுவா, ஆட்டம் ஆமா அப்படின்னாலும் அவரோட பலவீனம் தாங்க முடியல, வெடிக்குது. ஓகே, to keep correct distance. ஏற்று போடுறது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஆப்போசிட். நல்லா கேட்டீங்க கேஸ், நல்லா கேட்டீங்க. நாம் ஆண்கள் பெண்கள் சகோதரிகள் தான் நம்மளுடைய டிஸ்டன்ஸ் மற்றவங்களோடு. ஒரு சகோதரியோடு பேசும் பொழுது நம்மளுக்கு அது தொட்டு பேசுகிறோம். விட்டுருங்க, நானே உங்கள்கிட்ட தொட்டு பேசுனாக்கா சொல்லிடுங்க, பாஸ்டர் எனக்கு பிடிக்கல. You have all the rights to tell. All the rights. இங்க அப்பா மாதிரி, இங்க தாத்தா மாதிரி. இந்த தாத்தா போத்தாலாம் இந்த செய்தி விடாதீங்க. இந்த போத்தாலாம் ஒரு படத்துல காமிச்சாங்க, 70 வயசு கிழமை ஒரு பிள்ளைய கேட்டுட்டான். Yes, it's a real story. கேள்விப்பட்டிருப்பீங்க, இது கேள்விப்பட்டிருக்கீங்க. 70 over years ஒரு யம் இருக்கா இல்லையா? படம் எடுத்து காமிச்சானுங்க. இந்தியாவில் படம் எடுத்து காமிச்சாங்க. என்னன்னா வீட்டுக்கு வெக்க வேண்டான்ட்டு, ஏன்னா அங்கே கருப்பெடுப்பு ரொம்ப அதிகம். ஓகே, அவன் தாத்தாவாக இருக்கணும், அதை ஓட்டாவாக இருக்கணும். தாத்தாவாக இருந்தது. கீப் த டிஸ்டன்ஸ். ஓகே, do I deal the problems with my spouse soon as possible? உன் மனைவி கூட பிரச்சனை இருக்குனாக்கா எவ்வளவு சீக்கிரமா செட்டில் பண்ண முடியுமோ செட்டில் பண்ணிடு. நீயும் மனைவியை டோன்ட் அதுதான். உங்க அம்மா அப்படி சொன்னா, உங்க மச்சான் அப்படி சொன்னா, உங்க அக்கா அப்படி சொன்னா, ஸ்டாப். யூ அண்ட் ஹஸ்பண்ட் சாரி, வீக்னஸ் இருக்கு, 2 பேருக்கு வீக்னஸ் இருக்கு. உடனே முடிச்சிருக்க. ஓகே, வேதம் என்ன சொல்லுது? சூரியன் அஸ்தம் முடிக்க முன்புக்காக செட்டான் பண்ணவில்லை, அந்த ப்ராப்ளம் பேசி பிடிக்கணும் 2 பேரும். அப்படி தரப்போற காரியம் ஒன்றும் இருக்காது. ஆனா அப்பப்ப நீங்க அது பேசி முடிச்சிட்டீங்கன்னாக்கா தரப்போற காரியம் ஒன்று இருக்கு. விட்டுட்டீங்கன்னாக்கா அது கேன்சர் மாதிரி பருவம். செட்டலி சூரியன் பாசிபிள். ஓகே, அவ்வளோதான். ப்ரே பண்ணுவோமா?